ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒவ்வொரு நல்ல காரியங்களும் செய்வதற்கு முன்னால் நாம் குரு பூஜை செய்ய வேண்டும் என்று நம் குருவினால் சொல்லிக் கொடுத்தபடி நாம் அந்த குரு பூஜையை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த குரு பூஜை எதற்காக என்று நம்மில் பலர் எண்ணுகின்றார்கள். நம் முற்காலத்திலேயே நமது முன்னோர்கள் நாம் எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதாவது மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற முறையிலே வழிபட வேண்டும் என்று. அதையெல்லாம் தற்காலத்தில் எல்லோரும் மறந்து விட்டார்கள். இந்த காலத்திலே ஆன்மீகம் நமக்கு அடித்தளமாக இருந்தால்தான் அனைத்து செயல்களும் நல்ல முறையிலே நடைபெறும் என்பதற்காக நம் ஆன்மீக குரு அவர்கள் அடித்தள மக்களும் ஆன்மீகத்திற்கு வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு பல எளிய அரிய முறைகளெல்லாம் நமக்கு தந்து அதன் வழியே நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் அந்த நடமாடும் தெய்வத்திற்கு நாம் நன்றி கூறி வினாக்களுக்குள்ள பதில்களை நாம் பார்ப்போம். அதாவது குரு, ஒரு குழந்தை பிறந்தவுடனே தன் தாயை அறிந்து கொள்கிறது. அதன் பின் அந்த தாய் காட்ட அவள் தந்தையை காட்டுகின்றாள். தாயும் தந்தையும் சேர்ந்து குழந்தைக்கு ஒரு நல்ல குருவை காட்டுகின்றார்கள். அந்த குருவை பற்றினால்தான் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே முன்னோர்கள் கூறியபடியே நம் அம்மாவும் அனைவரும், ஒவ்வொரு குழந்தைகளும் தன் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும், தாய் தந்தையரை வணங்க வேண்டும். அதன் பின்னர் அவர்கள் காட்டிய அந்த குருவை நாம் வணங்க வேண்டும். நம்ம எல்லோருக்கும் குருவாக, தாயாக, அம்மாவாக, தெய்வமாக நாம் பெற்ற ஒரு பெரும் பேரு மேல்மருவத்தூரிலே அன்னை ஆதிபராசக்தியின் மறு உருவமாக, நடமாடும் தெய்வமாக அருள் திரு பங்கார் அம்மா அவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த தெய்வம், நடமாடும் தெய்வம் நமக்கு பல அரிய எளிய வழிகளை தந்திருக்கின்றது. அதில் ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு குரு பூஜை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த குரு பூஜையில் என்ன செய்கின்றோம்? குருவே நமக்கு எளிய முறையில் இப்படி இந்த பூஜையை செய்ய வேண்டும், குரு போற்றி என்று நமக்கு தமிழிலே 108 மந்திரங்களை தந்திருக்கின்றார்கள். அதை சொல்லி குருவின் படத்திற்கு அர்ச்சனை செய்து நாம் அங்கே ஆராதனை செய்து அதன் பின்னர் அனைத்து தெய்வங்களுக்கும் மூல தெய்வமான முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபட விநாயகர் போற்றியை சொல்லி அதன் பின்னர் அம்மா ஆதிபராசக்தியின் 108 போற்றிகளை சொல்லி நாம் வழிபட வேண்டும் என்று அம்மா நமக்கு வழிமுறை தந்திருக்கின்றார்கள். அந்த முறையிலே நாம் குரு பூஜை செய்து ஒவ்வொரு வழிபாட்டினையும் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கு முன்னாலும் இந்த குரு பூஜையை செய்கின்றோம். குரு என்பவர் காட்டினால், ஒரு நல்ல குருவை பற்றினால்தான் நாம் ஒரு தெய்வத்தின் அருளையும் பெற இயலும் என்பதை நமது முன்னோர்களும் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். நமது அம்மாவும் அதை நமக்கு இப்பொழுது சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சிறு குழந்தைக்கு பாடம் சொல்வதை போல் அம்மா நமக்கு ஒவ்வொரு செயலையும் சொல்லி தருகின்றார்கள். முற்காலத்தில் கூட கபீர்தாஸ் என்பவர் நாம் அறிந்தவர். அவரிடம் ஒருவர் கேட்கின்றார், உனது வீட்டிற்கு திடீரென்று உனக்கு இஷ்டமான ஒரு இஷ்ட தெய்வம், ஒரு குரு, நீ வணங்குகின்ற தெய்வம் என்று வைத்துக் கொள்வோம். இவர்கள் 3 பேரும் ஒன்றாக உன் வீட்டிற்கு வருகின்றார்கள். நீ யாரை முதலில் வணங்குவாய் என்று கேட்ட பொழுது கபீர்தாஸ் மிக கம்பீரமான குரலிலே, உரத்த குரலிலே உடனே பதில் சொல்கின்றார், நான் என் குருவைத்தான் வணங்குவேன் என்றார். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் கேட்டார்கள், அப்படியானால் தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைக்குமா? குருவை பிடித்து கொண்டால்தான், குருவின் நல்லாசியோடு தான் நாம் அந்த தெய்வத்தின் அருளை பெற இயலும். ஆகவே குருவைத்தான் நாம் முதலில் வணங்க வேண்டும் என்று கூறினார். அதைத்தான் அம்மா நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். குருவை வணங்கி அனைத்து தெய்வங்களையும் அருளையும் பெற்று நாம் செய்கின்ற நல்ல காரியம் நல்ல முறையிலே நிறைவடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் செய்கின்ற பொழுது நாம் குரு வழிபாடு செய்து குரு பூஜை செய்து அந்த காரியத்தை செய்தோமே ஆனால் அது மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறும்.
நடந்து முடியும் என்பதற்காக அம்மா நமக்கு இந்த குரு பூஜையை தந்திருக்கின்றார்கள். நான் 1980ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி முதலாக இந்த மேல்மருவத்தூர் மண்ணிலே நாங்கள் கால் பதித்தோம். அப்பொழுது சுற்றில் மணற்பாங்கான இடம், நடுவிலே ஒரு தகர கொட்டகையில் ஒரு கோவில் இருந்தது. என் கணவர் சொல்லுவார், ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 1 தேதியிலே நாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றது, அங்கெல்லாம் நாம் ஒவ்வொரு கோவிலாக சென்று ஒவ்வொரு வருடமும் பார்ப்போம் என்று கூறி, இந்த முறை நாம் சென்னையில் உள்ள மாங்காடு கருமாரியம்மன் கோவில் புதிதாக வந்திருக்கின்றதாம், அங்கு சென்று பார்ப்போம். அதற்கு போகும் வழியிலே மேல்மருவத்தூர் என்று ஒரு தலம் இருக்கின்றதாம். மணியன் என்கின்ற எழுத்தாளர் இதயம் என்கின்ற பத்திரிகையிலே 10 அத்தியாயம் எழுதியிருந்தார். அதை அவர் என் கணவர் வாசித்துவிட்டு, இந்த இடம் மிகவும் நன்றாக இருக்கின்றது, இதையும் பார்த்துவிட்டு நாம் வரலாம் என்று எங்கள் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு நாங்கள் அங்கு சென்றோம். சென்னைக்கு சென்று அங்கிருந்து மேல்மருவத்தூருக்கு வந்து அந்த இடத்திலே மேல்மருவத்தூரில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னார்கள். அது எப்படி கொண்டாடுகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு எனக்கு ஆவலாக இருந்தது. சரி என்று அங்கே சென்றோம். அங்கு சென்று பார்க்கின்ற பொழுது அந்த கோவில் சிறிய கோவில், ஒரு அருங்கோண சக்கரம் வரைந்து அதில் கலசங்கள் எல்லாம் வைத்து பெண்கள் உட்கார்ந்து அர்ச்சனை செய்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அதன் முடிவிலே ஒரு யாக குண்டம் அமைத்து அங்கே பெண்களே உட்கார்ந்து யாகம் வளர்ப்பதையும் பார்த்தேன். எனக்கு மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, பெண்களை பூஜையிலேயே சேர்த்து கொள்ள மாட்டார்களே, இங்கு வெகு சிறப்பாக பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கின்றார்களே என்று என் மனதிற்கு மிக சந்தோஷமாக இருந்தது. அதை மிக சந்தோஷத்தோடு பார்த்து அந்த வேள்வி முடிந்த பின் நாங்கள் வெளியில் வருகின்ற பொழுது எதிராக ஒரு நடுத்தர வயதோடு உடையவர், ஒரு படித்த பெருமகன் உள்ளே வருகின்றார். வந்தவர், அம்மா நீங்கள் புதிதாக இந்த கோயிலுக்கு வருகின்றீர்களா என்று கேட்டார். ஆம், இதுதான் முதல் தடவை என்று நானும் என் கணவரும் கூறினோம். அப்படியா, இங்கே ஜனவரி 1ஆம் தேதியும் மிக நன்றாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக அந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும், வாருங்கள் என்று கூறினார். சரி, ஏதோ நம்மளை வர சொல்கின்றார்கள், பார்ப்போம், முடிந்தால் வருவோம் என்று சொல்லிவிட்டு சென்னைக்கு சென்றோம். அங்குள்ள மாங்காடு கருமாரியம்மன் எல்லாம் பார்த்துவிட்டு 1ஆம் தேதி நேராக மேல்மருவத்தூருக்கு இந்த பூஜையில் கலந்து கொள்வதற்காக வந்தோம். இதே போல் அருங்கோண சக்கரம், அங்கே 11 கலசங்கள், யாகமுண்டம் இவையெல்லாம் வைத்து பெண்களையே அர்ச்சனை செய்து அங்கே வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அது முடிவிலே அங்கே அடிகளார் என்று அப்பொழுது கூறினார்கள். ஒருவர் வந்தார், மிகவும் சின்ன வயதுடையவர், யாரோ பெரியவர் வருவார் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் வேகமாக வந்து அங்குள்ள மக்களில் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருவரும் அங்கே அன்னதானத்திற்காக 6 பக்கெட் வைத்திருந்தார்கள். அந்த பக்கெட்டிலே ஒவ்வொரு பொருட்களும் உண்டு, ஒவ்வொரு சாதங்களும் வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொருவரை அழைத்து ஒவ்வொரு பாத்திரத்திற்கு அருகாமையில் நிறுத்தி, இதை பக்தர்கள் வரிசையில் வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் இதை அன்போடு கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். தயிர் சாதத்திற்கு முன்னால் நிற்பவரை அழைத்து, இந்த சாதத்திலே அந்த சாதத்தை வாயில் போட்டுப்பார் என்று கூறினார்கள். என்ன இது, இவரை சாப்பிட சொல்லுகின்றார்களே என்று நினைத்தேன். போட்டு பார்த்து உப்பு இருக்கின்றதா என்று கேட்டார்கள். இல்லை என்று அவன் சொன்னதும், போ, உள்ளே போய் உப்பு எடுத்து கொண்டு வா என்றான். அதை போட்டு நன்றாக கலக்கி பின்னர் விளம்ப வேண்டும் என்றார்கள். இது தீர்ந்தால் உள்ளே உள்ள உணவு கூடத்திலிருந்து எடுத்து கொண்டு வர அதற்கு 4 பேரையும் தனியாக நியமித்தார்கள். எதற்காக இப்படியெல்லாம் செய்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டே நான் வெளியில் வந்து விட்டேன். பிரசாதங்களை வாங்கி கொண்டு வெளியில் வந்தேன். அப்பொழுது முதலில் அன்று நாங்கள் சந்தித்த அதே நபர், சக்தி டாக்டர் அவர் ஒருவர், அவர் எங்களை பார்த்து, என்ன உங்களுடைய அனுபவம் என்ன, நீங்க பார்த்தீர்களே, இதில் உங்களுக்கு என்ன பிடித்திருக்குது என்று கேட்டார். நான் சொன்னேன், பெண்களை இங்கே வேள்வியிலும் யாகத்திலும் அர்ச்சனை செய்வதிலும் அமர்த்தி இருப்பது, கருவறைக்குள்ளேயே பெண்கள் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார்கள், பார்க்க எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் எங்களுடைய குருவின் நோக்கம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு பாத்திரத்திற்கு முன்னால் நிறுத்தினார்களே, அது எதற்காக என்று கேட்ட பொழுது, இந்த குருவின்
உருவில் இருக்கின்ற ஆதிபராசக்தி அம்மா சிறு செயல்களை நமக்கு தந்து மனவேதனையோடு வந்திருக்கின்றவர்களுடைய வேதனையை போக்குவதற்காக, அந்த வேதனை மிகப்பெரிய வேதனையாக இருந்தாலும் இந்த சிறு தொண்டினை அவர்கள் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு நன்மை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது எந்த சாதத்தை ஒருவர் விளம்பினால் அவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கின்றதோ அது தீரும் என்பது அம்மா அறிவார்கள். ஆகவே ஆதிபராசக்தியாக அருள்நிலையில் வந்து நின்று எங்களது குருவினால் இதை ஒவ்வொருவருக்கும் தர, அதன் மூலமாக அவர்கள் நிவர்த்தி பெறுகின்றார்கள் என்று சொன்னார். ஆகா, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கின்றது போலும் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் சென்று விட்டோம். சரி, உங்களால் முடிந்த பொழுதெல்லாம் இங்கே வாருங்கள் என்று கூறினார். நாங்களும் சென்று விட்டோம். ஜனவரியில் 5ஆம் தேதி எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதம், என்னுடைய கணவர் கேரளாவில் உள்ள பாலக்காட்டில் பிறந்து வளர்ந்தவர். அவருடைய நிலபலன்கள் எல்லாம் அங்கே இருந்தது. நாங்கள் வேலை நிமித்தமாக எங்கள் வீட்டுக்காரருக்காக நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்துவிட்டோம். அங்கு இருக்கின்ற பொழுது நம் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், அதனால் நாம் இங்கேயே வீடு கட்டி இங்கேயே இருந்து அவர்களை இங்கேயே படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினோம். ஏனெனில் அப்பொழுதெல்லாம் கேரளாவிலே மலையாள மீடியம் தான் இருந்தது. சரி, வெளிநாடெல்லாம் சென்று பிள்ளைகளை அனுப்புவதாக இருந்தால் அந்த மலையாளம் மட்டும் போதாதே என்று எண்ணி நாங்கள் இங்கே வீடு கட்டுவதற்காக ஏற்பாடு செய்து வீடையும் கட்டி அங்கு வசித்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் அந்த கடிதம் ஒன்று வந்தது. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டது என்னவென்றால், கேரளம் மண்ணில் உள்ள சொத்துக்களை விற்று இந்த தமிழ்நாட்டிற்கு எடுத்துக்கொண்டு வந்தாயேயானால் கேரளாவில் அங்கே வயநாடு என்கின்ற இடத்திலே நடைபெற்றதை போல் உன் குடும்பத்திலும் நடக்கும் என்று கூறி அந்த கையெழுத்தை இரத்தத்தில் நக்சலைட்ஸ் என்று போட்டிருந்தார்கள். எங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாகிவிட்டது. என்ன இது, நம் பொருளை விட்டு வருவதற்கு கூட இப்படி ஒரு சிரமமா? அப்பொழுது நினைத்து பாருங்கள், எங்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்று. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே என் கணவர், அப்பொழுதெல்லாம் வீட்டிற்கு தனியாக டெலிபோன் கிடையாது, நாம் போஸ்ட் ஆபீஸ் சென்று தான் பேச வேண்டும். அங்கு சென்று பேசினார்கள். தன் அண்ணனை அழைத்தார்கள். அப்பா அவர்களுக்கு சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். ஆகவே தன் அண்ணனை அழைத்து பேசினார்கள். அவர்களும் பயந்து விட்டார்கள். வேண்டாம் அப்பா, நீ எதுவும் நான் இங்கே இருக்கின்றேன் என்றே சொல்லாதே, எனக்கும் ஆபத்தாகிவிடும். அம்மாவும் நீ அங்கேயே பத்திரமாக இரு என்று சொல்லிவிட்டார்கள். இங்கு வராதேப்பா என்று சொன்னார்கள். என் கணவர் மிகவும் வருத்தப்பட்டார். உடன் பிறந்த அண்ணனும் என்னை இப்பொழுது வராதே என்று கூறிவிட்டார். தாயும் சொல்லிவிட்டார்கள். எனக்கு யார் துணை என்று மிகவும் வருந்தினார். அப்பொழுது நான் அவரை ஞாபகப்படுத்தினேன். நான் இப்பொழுது கோவிலுக்கு சென்று வந்தோம் அல்லவா, மேல்மருவத்தூர். அங்கே அருள்வாக்கிலே தெய்வம் பேசுகின்றது என்று அந்த டாக்டர் கூறினார் அல்லவா, நீங்கள் தயவு செய்து அங்கு சென்று அந்த தெய்வத்திடம் வாக்கு கேளுங்கள். இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கின்றதே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுவார்கள் என்று அனுப்பினேன். அவரும் சென்றார். அருள்வாக்கில் அமர்ந்தார். அப்பொழுதெல்லாம் 2 ரூபாய்க்கு அருள்வாக்கு. அருள்வாக்கில் அமர்ந்தவுடனே அருள்நிலையில் இருந்த அந்த பங்கார அடிகளார் அப்பொழுது என் கணவரிடம் கூறினார்கள், வரப்போகின்ற தைப்பூசத்தில் எனது உருவாகிய அந்த கலசம் 9ஆம் எண்ணில் உள்ள கலசத்தை பெற்று சென்று உனது வீட்டில் 3 தினங்கள் நீ பூஜை செய்து அதன் பின்னர் அதை பிரித்து அந்த தீர்த்தத்தை உன் குடும்பத்தினர் அனைவரும் தலையில் தெளித்து உள்ளே அருந்தவும் வீட்டை சுற்றி தெளிக்கவும் உனக்கு நல்லது நடக்கும் என்று கூறி அனுப்பினார்கள். அவர்களும் வெளியே வந்துவிட்டு என் கணவர், நான் கலசம் வாங்குவதற்கு தயாரான நிலையில் வரவில்லையே என்று வருந்திக் கொண்டிருந்த பொழுது மீண்டும் அதே டாக்டர் இவரை சந்தித்து, உங்களுக்கு என்ன வேண்டும், ஏதோ யோசிக்கின்றீர்கள் என்ற பொழுது, இந்த மாதிரி கலசம் பதிவு பண்ண சொன்னார்கள், அதற்கு தயாரான நிலையில் நான் வரவில்லை என்று, என்ன உதவி வேண்டுமானாலும் நான் செய்கின்றேன் என்ற பொழுது, முன்பின் தெரியாத எனக்கு எப்படி நீங்கள் பணம் தருவீர்கள் என்ற பொழுது, அம்மாவை நம்பி வந்தவர்களுக்கு நான் கண்டிப்பாக உதவுவேன் என்று கூறி அவர் உதவ இவர் அந்த கலசத்தையும் பதிவு செய்துவிட்டு வந்துவிட்டார். தைப்பூசம் வந்தது. நானும் என் கணவரும் சேர்ந்து அங்கே சென்றோம். இதே போல் வேள்வி நடந்தது. அதில் கலசங்கள் வைக்கப்பட்டிருந்தது. வேள்வி முடிந்து நாங்கள் கலசத்தையும் பெற்றுக்கொண்டோம். சக்தி மாலை ஆரம்பம் என்ற ஒரு நிலை ஆரம்பிக்கப்படவில்லை. அதற்கான கலந்தாய்வு கூட்டம் அது.
அப்பொழுது அந்த கூட்டத்திலே எப்படியெல்லாம் மாலை போடலாம், எப்படி நாம் செவ்வாடை அணிய வேண்டும் என்றெல்லாம் பேசி திரும்ப எல்லோரும் சென்று அடிகளாரை பார்த்து பேசி அதற்கு ஒரு எடுத்து விட்டார்கள். நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்து விட்டோம். அந்த தெய்வம் சொன்னபடி அதை 3 தினங்கள் நான் பூஜை செய்து அதை வழிபட்டு அவர்கள் கூறிய முறையிலேயே நாங்கள் எல்லோரும் தலையில் தெளித்து கொண்டும் உள்ளே அருந்தியும் வீட்டை சுற்றியும் தெளித்தோம். அப்பொழுது கூட என் மனத்தில் சிறிது ஐயம்தான். இந்த சின்ன பூஜைக்கு அப்படி ஒரு பெரிய விடிவு நமக்கு கிடைக்குமா? தெய்வமே நீதான் துணை என்று வேண்டிக் கொண்டு நாங்கள் அந்த பூஜையை முடித்து விட்டோம். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 3 தினங்கள் கழித்து அந்த செய்தித்தாளிலே வந்த செய்தி எங்களை அதிர வைத்தது. கேரளாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த ஆட்சி கம்யூனிசம் அழிந்து அங்கே காங்கிரஸ் வந்தது. அதனால் எங்களுக்கு கடிதம் எழுதுவர்களை போன்றவர்கள் எல்லாம் எங்கோ ஓடி மறைந்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் தைரியமாக சென்று அங்கே கேரளாவுக்கு சென்று எங்களது உடைமைகளை, எங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுத்துவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு வந்து இங்கே நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்து வசித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சின்ன கலசத்தை வாங்கி நாம் பூஜை செய்வதன் மூலமாக அந்த தெய்வம் எங்களை காப்பாற்றியது என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த கலசத்திற்கு, அந்த கலச நீருக்கு, அந்த கலச வடிவில் உள்ள அம்மா ஆதிபராசக்திக்கு எத்துணை சக்தி என்று. இதை போல் எங்கள் வாழ்வில் பல அனுபவங்களை அம்மா தந்திருக்கின்றார்கள். அன்றையிலிருந்து எனக்கு அந்த கோவில் மீது மிகவும் ஒரு பற்றுதல், அந்த அம்மாவின் மீது ஒரு பற்றுதல், அந்த மண்ணின் மிதிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் தோன்றி மீண்டும் நாங்கள் 82ஆம் ஆண்டு அந்த தைப்பூசத்திற்கு சென்றோம். அப்பொழுதுதான் முதல் சக்தி மாலை 10 தினங்கள் தான் அது நடைபெற்றது. அதில் நாங்கள் கலந்து கொண்டோம். 2வது அப்பொழுது அந்த சக்தி மாலையின் பொழுது என்னை அருள் திரு அடிகளார் அவர்கள் அழைத்தார்கள். அருள் கொடுத்திற்கு உள்ளே சென்றேன். வருகின்ற தைப்பூசத்தில் இருமுடி ஏந்தி வரும் பக்தர்களுக்கு கருவறையின் உள்ளே சென்று அங்குள்ள பக்தர்களோடு சேர்ந்து நீயும் அவர்களுக்கு அபிஷேகம் செய்கின்ற பணியினை செய் என்று தந்தார்கள். அன்று ஏற்றுக்கொண்ட அந்த பணியினை 36 வருடங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பினை அம்மா தந்தார்கள். ஆடிப்பூரத்தின் பொழுது சக்தி மாலை பணிக்காக நானும் என் கணவரும் அங்கு சென்றிருந்தோம். அந்த சமயத்திலேயே என் மகனை அந்த தைப்பூசம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கோயம்புத்தூருக்கு அம்மா வந்திருந்தார்கள். எங்கள் வீட்டுக்கு பாத பூஜைக்கு அழைத்திருந்தோம். பரிமாறும் போது அவனிடம் கேட்டார்களாம், நீ மேலை நாடு சென்று படிக்கின்றாயா என்று. எனக்கு மிகவும் ஆசை. ஆனால் என் தாய் தந்தையருக்கு நான் ஒரே பையன், ஆனால் என்னை அனுப்ப மாட்டார்களே என்று அவன் கூறினானாம். அப்பொழுது அடிகளார் அவர்கள் சொன்னார்களாம், இல்லை, நான் சொன்னால் அவர்கள் உன்னை அனுப்பி விடுவார்கள், நீ போய் படிக்கின்றாயா என்ற பொழுது அவனுக்கு மிக மிக சந்தோஷம். எங்களிடம் வந்து சொன்னான், இது சரியப்பா, அனுப்பும் பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்றிருந்தேன். அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் வெகு விரைவாக செய்து கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 14 கையெழுத்துகள் அவனுக்கு தேவைப்பட்டது. அதை முடித்துவிட்டு கடைசியாக சென்னையில் உள்ள ஒரு நோட்டரி பப்ளிக்கிடம் சென்று அவன் கையெழுத்து வாங்குவதற்காக சென்னைக்கு வந்தான். அது சமயம் நாங்கள் மருவத்தூர் மண்ணிலே அந்த சக்தி மாலை பணியில் இருந்து கொண்டிருந்தோம். அந்த சமயம் அவன் நோட்டரி பப்ளிக் வீட்டுக்கு சென்று கையெழுத்து வாங்குவதற்காக சென்றான். அதற்குரிய பணத்தை செலுத்தி விட்டு அவரிடம் அந்த ஃபார்மை கொடுத்த பொழுது டெலிபோன் மணி ஒலித்தது. அதே சமயம் அவருடைய நாற்காலிக்கு பின்புறம் இருந்த ஸ்கிரீனை தள்ளிக்கொண்டு கதவை திறந்து கொண்டு ஒரு 1.5 வயது சிறு குழந்தை, மிக அழகாக இருந்த பெண் குழந்தை வந்து அந்த நாற்காலியிலே, அப்பாவின் நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர் வைத்திருந்த பேனாவையும் கையில் எடுத்து என் மகன் கொடுத்த அந்த ஃபார்மில் எழுத முற்பட்டது. அப்பொழுது இவன் மிகவும் பயப்படுகின்றான். அம்மா, இதில் கிறுக்கி விட்டால் இது செல்லுபடியாகாதே, இந்த அமெரிக்கர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, என்ன செய்வது, தெய்வமே நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று அவனுக்கு அப்பொழுது அம்மா எதுவுமே தெரியாது. பொதுவாக தெய்வ நம்பிக்கை உள்ளவன். வணங்கி கொண்டிருக்க பொழுது அந்த குழந்தை இவனை பார்த்து சிரித்து விட்டு பேனாவை கீழே வைத்து விட்டு மீண்டும் உள்ளே சென்று விட்டது. அவருடைய தந்தை நோட்டரி பப்ளிக், அவர் தன்னுடைய டெலிபோனில் பேச்சை முடித்து விட்டு வந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பேனாவை எடுத்து கையெழுத்து போட முற்பட்டவர், அடடா தம்பி,
தயவு செய்து மன்னித்து கொள்ளப்பா, என் குழந்தை இங்கு வந்து ஏதோ இதை கிறுக்கி விட்டாலே, இது செல்லுபடி ஆகாது. அதனால் நீ மீண்டும் மற்றொரு ஃபார்மில் எல்லா கையெழுத்தையும் எடுத்துக்கொண்டு என்னிடம் கையெழுத்து பெறவா என்று அழைத்தார்கள் என்று சொல்லிவிட்டார். இவனோ இந்த குழந்தை மேலே வந்து அமர்ந்தது, பேனாவை திறந்தது, ஆனால் பேப்பரில் ஒன்றுமே எழுதவில்லையே, இவர் என்ன இப்படி சொல்லுகின்றார் என்று அந்த பத்திரத்தை வாங்கி பார்க்கின்றான். பெரியவர்கள் வேண்டாத ஒன்றை அடிப்பதற்காக எப்படி ஜிக்ஸாக்காக போடுவார்களோ, ஸ்பான்சர் சிக்னேச்சர் என்று இருந்த என் கணவரின் கையெழுத்தை மட்டும் அங்கே அடிக்கப்பட்டிருந்தது. அப்படி என்றால் அது செல்லுபடியாகாது என்று சொல்லிவிட்டார். சரி, நாம் மீண்டும் இன்னொரு முறை இதை எடுத்துக்கொண்டு வர வேண்டுமே. அந்த 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14 அங்கே அந்த கல்லூரி திறக்கப்படும். இவன் வந்து அங்கே ஒரு 10 தேதியிலாவது கிளம்ப வேண்டும் என்றிருந்தான். ஏர்போர்ட்ல, சென்னை விமான நிலையத்தில் வெளிநாட்டு பயணிகள் அங்கே வந்து அமருகின்ற இடத்திலே, அவர்கள் செல்லுகின்ற இடத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இவன் அந்த கையெழுத்து அடிபட்டு விட்டதால் அன்றைய தினம் 2ஆம் தேதி போக வேண்டியவன் போக முடியவில்லை. அவன் என்ன செய்தான், இங்கே மருவத்தூருக்கு வந்து எங்களிடம் இந்த தகவலை சொன்னான். சரியப்பா, ஒரு உருவனம் செய்துவிடு, எதுவாக இருந்தாலும் அம்மா பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பணி முடிந்ததும் நாங்கள் அப்பொழுதெல்லாம் பணிக்கு வந்தவர்கள் திரும்பி வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அடிகளாரை பார்த்து நாம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். அங்கு சென்று சொல்லும் பொழுது அவர்கள் விழுந்து வணங்கி எழுந்த உடனேயே அடிகளார் கூறுவார்கள், அம்மா காலதாமதமாகிவிட்டது என்று வருந்தாதீர்கள், எல்லாம் நன்மைக்கே என்றார்கள். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஓ, மகனுக்கு கையெழுத்து சரியாக கிடைக்கவில்லை என்பதால் சொல்லுகின்றார்களோ, அவனுடைய பயணம் தடைபடுகின்றது என்று சொல்கின்றார்களோ என்று நினைத்து கொண்டு எனக்கு மனதிற்குள் ரொம்ப சந்தோஷம். நம் மகன் நம்மோடு இருப்பான், வெளிநாடு செல்ல மாட்டான் என்று நான் சந்தோஷமாக வந்துவிட்டேன். இங்கே வீட்டுக்கு வந்து மறு தினங்கள் பார்த்தால் அந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி உலகமே வியந்து நிற்கின்ற நிலையிலே சென்னையில் வெளிநாட்டு பயணிகள் அமர்ந்திருக்கின்ற இடத்திலே ஒரு பாம் பிளாஸ்ட் நிகழ்ச்சி நடந்தது. அந்த பாம் பிளாஸ்டில் அங்கு அமர்ந்திருந்த பயணிகள், அவர்களை வழியெடுப்ப வந்த பயணிகள் அனைவரும் அழிந்து விட்டார்கள். இந்த கையெழுத்து சரியாக இருந்திருந்தால் என் மகன் அன்று 2ஆம் தேதி அந்த இடத்திலே இருக்க வேண்டும், அவனை வழியனுப்ப நாங்களும் சென்றிருக்க வேண்டும். அந்த பாம் பிளாஸ்ட் நிகழ்ச்சியிலே நாங்கள் கூண்டோடு கைலாசம் போயிருப்போம். ஆனால் அம்மா எவ்வளவு ஒரு கருணையான உள்ளம் கொண்டவள். ஒரு சிறு கையெழுத்தை மாற்றி அதை அடித்து அதன் மூலமாக என் மகனின் பயணத்தை நிறுத்தி மீண்டும் வேகமாக ஒரே வாரத்தில் அவனை அங்கே அனுப்பி இன்று வரை அமெரிக்காவில் அவன் நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மனைவி மக்களோடு. இப்படி ஒரு சிறிய செயலால் பெரும் கருணையை தந்த அந்த அம்மாவிற்கு நாம் என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அம்மா பல அற்புதங்களை எங்களுக்கு நடத்தி தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் நான் தொண்டிற்கு வருகின்ற பொழுது எங்கள் வீட்டை நான் சமாளித்துக் கொண்டு வருவது சற்று சிரமம். மாமியார் ஓர்படி எல்லோரும் சொல்வார்கள், ஊர் உலகத்தில் இல்லாத அதிசயம், போய் தொண்டு செய்வார்களாம், இந்த பெண்கள் போக வேண்டுமா, இது என்ன என்று என்னை மிகவும் வேதனையாக பேசுவார்கள். அவர்களை எல்லாம் சமாளித்துக் கொண்டுதான் அந்த தொண்டிற்கு வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு முறை நான் கர்நாடகாவில் வாரம் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை இரவு கிளம்பி விடுவேன். ஏனெனில் அம்மா ஒரு முறை என்னை பார்த்து கூறினார்கள், நீ கர்நாடகாவை சென்று பார்த்து வா என்று சொன்னதற்காக அங்கு செல்லும் பொழுது அப்பொழுது எனக்கு பிரச்சாரத்திலும் பணி கொடுத்திருந்தார்கள். அப்படி நான் வெள்ளிக்கிழமை இரவு அங்கு செல்வேன். அங்குள்ள அந்த மாவட்ட தலைவர் என்னை அழைத்து சென்று அவர்கள் வீட்டில் தங்க வைத்து மறுநாள் எந்த இடத்தில் வேள்வியோ சனிக்கிழமை காலை அந்த மண்டத்திற்கு அழைத்து செல்வார். அந்த வேள்விக்கான ஏற்பாடுகளை செய்வோம். ஞாயிறன்று வேள்வி நடக்கும். ஞாயிறன்று நைட் இரவு நான் பஸ் ஏறி திங்கள் காலையில் கோவை வந்து விடுவேன். இது ஒரு வழக்கமாகவே இருந்தது. அப்படி ஒரு நாள் போயிருக்கின்ற பொழுது நான் அந்த பணியெல்லாம் முடித்துவிட்டு சனிக்கிழமை இரவு
கிளம்ப தயாராக, நான் வீட்டுக்கு செல்ல தயாராக இருக்கின்ற பொழுது அந்த மாவட்ட தலைவர் பதைப்போடு ஓடி வந்தார். இந்த அம்மா, உங்கள் வீட்டில் இருந்து ஒரு போன் வந்தது. உங்கள் மாமியார் கீழே விழுந்து விட்டார்களாம், எலும்பு ஒடிந்து விட்டதாம், ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டுமாம், நீங்கள் உடனே கிளம்பி வாருங்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆகவே நான் உங்களுக்கு பஸ்ஸில் டிக்கெட் போட்டு விட்டேன், வாருங்கள், நேராக செல்லலாம் என்று கூறினார். ஏனெனில் வீட்டில் அப்பொழுது என் மாமியாரோடு என் மகளும் என் தங்கையின் மகனும் மட்டுமே துணைக்கு இருந்தார்கள். என் கணவர் அப்பொழுது சபரிமலை சென்றிருந்தார். அவர்களது அண்ணனோ டெல்லியில் தன் மகனை பார்க்க சென்று விட்டார்கள். ஆகவே வேறு துணை எதுவும் இல்லை என்பதால் எங்களது குடும்ப டாக்டர் எனக்கு போன் செய்ய நான் உடனடியாக அங்கு சென்று விட்டேன். மறுநாள் காலையில் அவர் என்னை வந்து பார்த்தார். என்னுடைய மாமியார் மிகவும் வேதனையோடு படுத்திருந்தார்கள். வலி தாங்க முடியும். முந்தின நாள் மாலை 5:30 மணிக்கு விழுந்து விட்டார்கள். அந்த இரவெல்லாம் பாவம் மிகவும் வேதனையோடு இருந்திருக்கின்றார்கள். நான் வந்ததும் எங்கள் குடும்ப டாக்டருக்கு போன் செய்தேன். அவரும் வந்து விட்டார். அவர் சொல்வார், ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வந்து காட்ட வேண்டும் என்று காட்டினார்கள். அவரும் பார்த்துவிட்டு உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். என் மாமியாரோ மிகவும் கோபப்பட்டார்கள். நான் குனிந்து ஒரு பொருளை எடுத்தேன், சற்று சாய்ந்து விட்டேன், அதற்கு ஒரு ஆபரேஷனா என்று. ஆனால் சற்று தடியான உடம்பாக இருந்ததனாலே அது கீழே விழுந்ததும் அந்த இடுப்பில் உள்ள வால் கட்டாகிவிட்டது. ஆகவே அதற்கு ஆபரேஷன் செய்துதான் போட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்று அவர்களோடு நானும் அங்கே இருந்தேன். ஆனால் தன் மக்கள் இருவரும் வராத நிலையில் நான் ஆபரேஷன் பண்ண மாட்டேன் என்று என் மாமியார் மறுத்து விட்டார்கள். உடனே டாக்டர் டிராக்ஷன் போட்டு படுக்க வைத்திருந்தார்கள். எதிர்பாராத விதமாக என் கணவர் ஒரு நாள் முன்னதாகவே வந்தார். ஆனாலும் என் மாமியார், என் மூத்த மகன் வராமல் நான் ஆபரேஷன் பண்ண மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். அதன் பின்னர் அவர்களும் மறுதினம் வந்தார்கள். அவர்கள் கையெழுத்திட அவர்கள் சம்மதித்து ஆபரேஷன் நல்ல முறையில் நடந்து அவர்களோடு நானும் ஆஸ்பத்திரியில் இருக்கின்றேன். அப்பொழுது குருபிரான் அடிகளார் அவர்கள் கோவைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த முறைதான் அவர்களை நான் வீட்டுக்கு அழைக்க இயலாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கின்றேனே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். அவர்கள் ரயிலில் வந்து இறங்கி அங்குள்ள கோவையில் உள்ள ஒரு ஆடிட்டர் வீட்டில் தான் தங்குவார்கள். அங்கு சென்று நான் பார்ப்பதற்காக போயிருந்தேன். அப்பொழுது அம்மா ரயிலை விட்டு இறங்கி வந்து ஒரு நாட்களில் அங்கே அமர்ந்தார்கள். எல்லோரும் அங்கே அமர்ந்திருந்தோம். அப்பொழுது என்னை கூப்பிட்டு, ஏனம்மா, நீங்கள் என்னுடைய வருகைக்காக எந்த தொண்டும் செய்யவில்லையா என்று கேட்டார்கள். எனக்கு அழுகை வந்து விட்டது. என்னை மன்னிக்க வேண்டும், என் மாமியார் இந்த மாதிரி எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் ஆகி படுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு துணையாக நான் அங்கே இருக்கின்றேன். ஆகவே என்னால் எந்த தொண்டும் செய்ய இயலவில்லை என்று கூறினேன். ஓஹோ, அப்படியா என்றார்கள். ஏனெனில் யாரோ பலர் அவர்களிடம் சென்று குற்றம் சாட்டி உள்ளார்கள், பூங்குடி அம்மா எந்த தொண்டும் செய்யவில்லை என்று. அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகின்ற முறையிலே அவள் அறியாதது எதுவும் இல்லை. தெரியலே எல்லார் முன்னிலையிலும் இதை கேட்டார்கள். அதை சொன்ன உடனே, அம்மா, அவர்கள் நன்றாக நடக்க வேண்டும், நீங்கள் தான் துணை செய்ய வேண்டும் என்று அவர்களை கேட்க, அம்மா, நான் ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்கின்றேன், நீங்கள் தைரியமாக போங்கள், அவங்க நன்றாக நடப்பார்கள் என்று கூறிவிட்டார்கள். நானும் விரைவாக அந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று அங்குள்ள மற்ற நோயாளிகளை எல்லோரையும், நீங்கள் இங்கு வந்து அமருங்கள், எங்களது குருபிரான் வருவார்கள், அவர்களை நாம் தரிசனம் செய்தாலே உங்களுக்கு நல்லபடியாக எல்லோருக்கும் குணமாகிவிடும், வாருங்கள் என்று கூறிவிட்டு அங்கு தயாரான நிலையில் இருந்தேன். அப்பொழுதெல்லாம் அம்மா ஒவ்வொரு மண்டமாக வருவார்கள். ஒவ்வொருவருக்கும் தன் கையினால் பிரசாதம் வழங்குவார்கள். அந்த மண்டத்திலே ஒரு 3-4 பாத்திரத்தில் ஒரு இதில் விபூதி, குங்குமம், எலுமிச்சம்பழம், வேப்பிலை என்று வைத்திருப்போம். அந்த வரிசையில் வருகின்றவர்களுக்கு யார் யாருக்கு எது தேவையோ அதை தான் எடுத்து கொடுப்பார்கள். மிக வேகமாக கொடுப்பார்கள். அந்த இரவு அவர்களை சென்று பார்க்கின்ற பொழுது, இந்த மண்டத்தில் இத்தனை பேருக்கு நான் பிரசாதம் கொடுத்தேன் என்று மிக அழகாக துல்லியமாக சொல்லுவார்கள். அப்படி அந்த நாங்கள் இருந்த அந்த ஆஸ்பத்திரியை தாண்டி சென்று சாய்பாபா காலனியில் உள்ள ஒரு மண்டத்திற்கு செல்ல வேண்டும் அம்மா. அப்பொழுது அந்த இடத்தை கடக்கின்ற பொழுது நம் குருபிரான் கேட்டிருக்கின்றார்கள், இங்குதானே எங்கே பூங்குடி அம்மாவுடைய மாமியார் படுத்திருக்கின்ற அந்த மருத்துவமனை இருக்கின்றது என்று கேட்டார்களாம்.
இல்லை இல்லை, அது ரொம்ப தூரத்தில் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் கேட்ட இடத்திற்கும் உள்ளே வர வேண்டிய இடத்திற்கும் ஒரு அரை பர்லாங்கு கூட கிடையாது அந்த மருத்துவமனைக்கும். எல்லாம் அறிந்தவள், அவளுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆனால் நம் பக்தர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் இல்லை இல்லை, அது வெகு தூரத்தில் இருக்கின்றது, வாருங்கள், மண்டத்தில் எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மண்டத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள். மறுநாள் அம்மா உடல்நிலை சரியில்லை என்று மற்ற மன்றங்களுக்கு செல்லாமல் ஊருக்கு பயணமாக கொண்டிருக்கின்றார்கள். அந்த அந்த நேரத்திலே அப்பொழுது அம்மா வருகையின் பொழுது ஒவ்வொரு மன்றத்திலும் கண்டிப்பாக வேள்வி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதே போல் நான் தங்கியிருந்த இடத்திற்கு அருகாமையில் உள்ள மன்றத்திலே வேள்விக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஆலயத்திலிருந்து ஒரு குழு வருவார்கள். அதில் 2 பேர் ஒவ்வொரு மன்றத்திற்கும் அந்த வேள்வி பொறுப்பினை ஏற்று செய்வார்கள். அம்மா உடல்நிலை சரியில்லாமல் கிளம்பி விட்டார்கள் என்றதும் அவர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். மன்றத்தில் வேள்விக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து பொதுமக்களுக்கும் அறிவித்து அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் இங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கின்றேன். அப்பொழுது இரவு 12 மணி இருக்கும். அங்கே உள்ள ஒரு வாட்ச்மேன் வந்து என்னை கூப்பிட்டார். அம்மா, உங்களை தேடிக்கொண்டு 5 பெண்கள் அழுது கொண்டு நிற்கின்றார்கள், செவ்வாடை அணிந்திருக்கின்றார்கள், நீங்கள் வந்து அவர்களுக்கு சமாதானம் சொல்லுங்கள் என்றார். நானும் ஓடி சென்று அங்கு பார்த்த பொழுது, அம்மா, வேள்விக்கான எல்லா ஏற்பாடையும் செய்து விட்டோம், ஊர் மக்களுக்கும் அறிவித்து விட்டோம். ஆனால் பொறுப்பாளர்கள் அம்மா சென்று விட்டார்கள் என்று ஓடிவிட்டார்கள். அம்மா, நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு எப்படி செய்வதென்றே தெரியாது என்று வருந்தினார்கள். அப்பொழுது என் நிலைமையோ அதை விட மிகவும் மோசம். எப்படி அவர்களை விட்டு எனது மாமியாரை விட்டு செல்வது என்று நினைத்து கொண்டிருந்தேன். அவர்களுக்கு தைரியம் சொல்லிவிட்டு எனது தோழி ஒருவரை உடைய விலாசம் கொடுத்து அங்கு சென்று அவர்களை அழைத்து கொண்டு முன்னேற்பாடுகள் செய்ய சொல்லுங்கள், நான் எப்படியாவது வருகின்றேன் என்று அந்த தெய்வத்தை வேண்டிக் கொண்டு அவர்களை அனுப்பிவிட்டேன். இங்கு வந்து அமர்ந்து கொண்டு என் மாமியாரிடம் எப்படியனா நாம் சொல்வது என்று நான் கவலைப்பட்டு கொண்டு மணி 4 ஆனதும் அவர்களுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்க வேண்டும் என்று அதை கலக்கி கொண்டு அவர்களுக்கு அருகாமையில் சென்றேன். அப்பொழுது அவர் கூறினார்கள், இந்த அறையிலே நானும் நீயும் பெண் தனியாக இருக்கின்றோம், அறை கதவை ஏன் சாத்தவில்லை என்று கேட்டார்கள். இல்லை அம்மா, மருத்துவமனையில் ஆஸ்பத்திரியின் கதவுகளை நாம் சாத்தக்கூடாதம்மா. ஆனால் நான் சாத்தவில்லை. அதானே, நேற்று எனக்கு ஒரே கால் வலி, நான் தாங்க முடியாமல் அழுதேன், உன்னை கூப்பிட்டேன், நீ எழும்பவே இல்லை, நீ தூங்கிக் கொண்டிருந்தாய். அப்பொழுது ஒரு கம்பவுண்டர் வந்தார். உள்ளே வந்து, அம்மா ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு வலி தாங்க முடியவில்லை அப்பா என்றேன். எங்கே உங்களுக்கு ஆபரேஷன் ஆகி என்று கேட்டார்கள். அதை காண்பித்தேன். தன் கையினால் தடவி கொடுத்தார்கள். கால்வெளி போகின்ற முறையிலே என் முட்டை மடக்கி அதற்கு அடியில் ஒரு தள்ளாடியை வைத்துவிட்டு, இப்படியே இருங்கள் பெரியம்மா, உங்களுக்கு வலி வராது, நன்றாக தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் என்று கூறினார்கள். நானும் அப்படியே அம்மா, நான் எப்படியோ அசந்து தூங்கி விட்டேன் போனோம், சரி ஹார்லிக்ஸ் குடிங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு உடல் துடைப்பதற்காக நர்சஸ் வந்தார்கள். அவர்களிடம் என் மாமியார் கோபித்துக் கொண்டார்கள். நான் அப்படி அழுதேனே, நீ அந்த நேரமெல்லாம் நீங்கள் யாரும் வரவில்லை, ஒரு கம்பவுண்டர் தான் வந்தார் என்று கூறினார்கள். உடனே அவர்கள் எல்லாம் பலமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன சிரிக்கின்றார், நான் வேதனையோடு கூறுகின்றேன் என்று சொல்லும் பொழுது, பாட்டியம்மா, இந்த ஆஸ்பத்திரியிலே கம்பவுண்டர் ஆண்களே கிடையாதுமா, பெண் நர்சஸ் தான் இருக்கின்றோம். அப்ப நீங்க கம்பவுண்டர் வந்தார் என்று சொன்னால் எங்களுக்கு சிரிப்பு வராதா என்று கேட்ட பொழுது, அப்பொழுதுதான் எனக்கு அங்கே தோன்றியது, அம்மா, நீங்கள் பார்த்த அந்த கம்பவுண்டர் கருப்பா சிவப்பா என்று கேட்டேன். கருப்பாகத்தான் இருந்தார். கட்டையா நெட்டையா? கட்டையாகத்தான் இருந்தார். சற்று யோசித்து பாருங்கள், நம்ம வீட்டுக்கு பாத பூஜைக்கு மேல்மருவத்தூர்ல இருந்து அடிகளார் இருந்தார்களே, அவரை போட்டு இருந்தார்களாண்ட. ஆமா, நான் எங்கேயோ பார்த்த முகம் என்று யோசித்தேனே. ஆமாம் ஆமாம், அவர் தான் அம்மா வந்தார், நீ வருவார்கள் என்று சொன்னேல்ல, ராத்திரி வந்து எனக்கு எல்லாம் செய்து விட்டு போனார்கள் என்றார். அம்மா, நீ வருவேன் என்று சொன்னாயே, எத்துணை பேர் தடுத்தாலும் நீ எந்த நேரத்திலும் எந்த உருவினையிலும் வந்து எங்களை காப்பாற்றுவாய் என்பதை உலகறிய செய்தாய் அம்மா, உனக்கு கோடான கோடு நன்றி. அன்று முதல் என் மாமியார் இறக்கும் வரை நன்றாக நடந்தார்கள். சாகும் பொழுதும் அவர்கள் எனக்கு அம்மா முறையில் தான் எனக்கு இறுதிச் சடங்கு நடத்த வேண்டும் என்றார்கள். நான் பயந்தேன், நான் கடைசி மருமகள், நான் சொன்னதை இந்த வீட்டில் ஏற்பார்களா என்று. ஆனால்
அதற்கான சூழ்நிலையும் அம்மா ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் வெளியூர் சென்று விட்டார்கள். மருவத்தூரில் பணி முடித்து நானும் என் கணவரும் வந்த தினம், ஆகவே நான் அங்கே மன்றத்தாரை அழைத்து வந்து அவர்கள் விரும்பிய முறையிலேயே அம்மா முறையில் அவர்களுக்கு நல்லபடியாக அந்த கடைசி அபிஷேகங்களெல்லாம் செய்து அவர்கள் நல்ல முறையிலே அவர்களது ஆத்ம சாந்திக்காக உள்ள எல்லா அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய முடிந்தது. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்துணை நன்மை செய்த அம்மாவை இன்று நானும் என் கணவரும் உயிரோடு இருக்கின்றோம் என்றால் அது அவள் தந்த பிச்சை, அவள் போட்ட பிச்சை, அவளுடைய கருணையே கருணை. இன்று நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அம்மா, உனக்கு எத்துணை நன்றி சொன்னாலும் தகும் தாயே. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் துணையிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த சந்தர்ப்பம் அளித்த நீ கூறியபடி உட்கார்ந்தேனும் நீ சொல் என்று கூறினீர்கள் அல்லவா? அந்த வாய்ப்பினை தந்தமைக்கு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அம்மா. ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.